அன்பு நேயர்களே, இலங்கையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் சென்று கொள்ளும் ஒரு வழக்குத்தான் ரணிலின் லண்டன் பயணத்தின் போது அரச பணம் வீண் விரயம் என்ற விடயம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றது. அதில் எப்படியும் அரசு வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கின்றது. அதற்காகத்தான் சட்டம் அதிபரும் அரசாங்கமும் ஒரு பனிப்போரில் இதுவரையும் இருந்து வருகின்றார்கள். ஆனாலும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் அவர்கள் தனது வாத திறமையால் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார். இப்பொழுது இந்த வழக்கை முற்றுமுழுதாக இந்த வழக்கின் அடித்தளத்தையே உடைக்கும் ஒரு முக்கியமான ஆதாரம் ரணிலின் தரப்புக்கு கிடைத்துள்ளது என்பது ஒரு சுககரமான விடயமாக நான் பார்க்கிறேன். ஏனெனில் இந்த ஜேவிபியின் ஆட்சி நல்ல நிலையில் செல்ல வேண்டும் என்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் குடியுரிமை சிவிக் ரைட்ஸ் தூக்கப்பட வேண்டும், பறிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் நீண்ட காலமாக குரல் கொடுக்கின்றேன். ஏனெனில் இது ஒரு புறம் இருக்க, நான் ரணிலின் தலைமை அதிகாரி சாகல ரெட்நாயக் அவர்கள் நான் நெருக்கமாக இருந்திருக்கின்றேன். அது வேறுபடியும். ஆனாலும் இந்த ஆட்சிக்கு ஒரு குடைச்சலாக இருந்த இப்பொழுது ஒரு மாதம் அமைதியாக இருக்குன்னு நினைக்கின்றேன். மிக அதிக குடைச்சலில் இருந்த ரணில் அவர்கள் இந்த வழக்கில் தோல்வி பெறுவார் என்றுதான் எல்லா மட்டத்தாலும் அதாவது சட்ட மேதைகளின் தரப்பால் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இப்பொழுது இந்த வழக்கையின் அடித்தளத்தையே ஆட்டம் காணும் அளவுக்கு, வழக்கை தோல்வி பெறும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட நுணுக்கத்தை ரணிலின் தரப்பால் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த வழக்கு தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாமல் வழக்கு தோல்வி பெறும், அரசு தரப்பால் தோல்வி பெறும். அந்த அளவு சட்டத்தை நாங்கள் சொல்ல போகின்றோம். அதனால் 3 நீதிபதிகள் கொன்ற வழக்குத்தான் இப்ப உயர் நீதிமன்ற அட்வார் இதெல்லாம் போப்பது போல நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்க போனால் அது நிச்சயமாக ரணிலுக்கு சாதகமான வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு வாதமாக அமைய போகின்றது என்பதுதான் எங்கு நாம் இன்று எடுத்து வந்திருக்கின்ற செய்தி. நான் மிக அதிகமாக எதிர்பார்த்தேன் இந்த வழக்கில் ரணில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். காரணம், ரணில் அவர்கள் இதில் தோல்வி பெற வேண்டும். இப்பொழுது 3 நீதிபதிகள் கொன்ற உயர் நீதிமன்ற ரியல் அட்பார் விசாரணை தான் எதிர்பார்க்க ஏப்ரல் 29 முதல் வழக்கு வருகின்றது. சட்டமா அதிபர் திணைக்களம் தான் இந்த வழக்கை எடுத்து போகின்றார்கள். இப்பொழுது மிகப்பெரிய ஆதாரம் கிடைத்துள்ளது. அதனால் வழக்கு ரணில் பக்கம் வெற்றி பெறுமானால் ஆட்சிக்கு ஆபத்து, ஆட்சிக்கு குடைச்சல். ரணில் சில வேளை இந்த ஒரு வெற்றியின் மமதையுடன் நாடாளுமன்ற ஏதோ ஒரு வகையில் ஒரு எம்பியை எடுத்து சென்று நாடாளுமன்றம் செல்லக்கூடிய வழிவகையும் உருவாகலாம். நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்றும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லி வைக்கின்றோம். லண்டன் வல்வாம்டன் வழக்கு நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்டது. அழைப்பு அதிகாரப்பூர்வமானது என்று கூறும் பல்கலைக்கழகத்தின் கடிதம் சட்ட யதார்த்தமாக வந்திருக்கின்றது. அதாவது ரணிலின் துணைவியார் அவர்கள், மைத்திரி அவர்கள் கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட கடிதம் சட்டபூர்வமானது என்று சொல்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 16.2 மில்லியன் மதிப்புள்ள வல்வாம்டன் வழக்கின் முழு அடித்தளத்தையும் உடைக்கும் ஒரு முக்கியமான ஆதாரம் ரணில் தரப்புக்கு கிடைத்துள்ளதாம். இது எந்த அதிகாரபூர்வ அழைப்புமின்றி ஒரு தனிப்பட்ட பயணம் என்ற ஒற்றை பொய்யை அடிப்படையாக கொண்டு சிஐடி தனது அறிக்கையை வெளியிட்டது. இருப்பினும் வல்வாம்டன் பல்கலைக்கழகத்தின் செயலாளர் கிறிஸ்டியன் ஃபிரஷர் வெளியிட்ட கடிதம் முன்னாள் ஜனாதிபதி, அவரது மனைவி மற்றும் முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேன ஆகியோர் அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்டதை இப்போது அந்த கடிதம் உறுதிப்படுத்தி உள்ளதாம். வேலை செஞ்சிட்டாங்க. அதாவது இதுல ஒரு விடயத்தை நாங்க சொல்லிக்கொள்வோம் என்னென்றால், ஏற்கனவே சிஐடி டீம் எல்லாம் சேர்ந்து ஆதாரபூர்வமாக ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது தனிப்பட்ட ரீதியில் அழைக்கப்பட்டது என்று இப்பொழுது ஒரு டீம் ஒன்று லண்டனுக்குள்ள வேலை செஞ்சிட்டாங்க. அதெல்லாம் செய்யலாம். ஏனெனில் சேனல் 4 தொலைக்காட்சி வீடியோவே நிப்பாட்டின ஸ்ரீலங்கனுக்கு இதெல்லாம் யுஜிபி மேட்டராகத்தான் பார்க்கப்படுகின்றது.
அவரது மனைவி மற்றும் முன்னாள் சாரிகள் சரோஜா சிறிசேன ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டது இப்போது உறுதிப்படுத்தியுள்ளதாம். இந்த முக்கியமான ஆதாரங்களை கொண்டு ஏப்ரல் 29 கூட்டப்படவுள்ள 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற ரியல் அட்பார் விசாரணை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சட்ட நெருக்கடியை இலங்கையின் அரசியல் அமைப்பு மற்றும் குற்றவியல் குறியீடுகளின்படி நாம் இதை பின்வருமாறு பிரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அரசியல் அமைப்பின் பிரிவு 33 அண்டர் பிரிகேட் ஹெச் அரச தலைவரின் சர்வதேச பிரதிநிதித்துவம். இந்த சட்டவாதம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புடன் நேரடியாக தொடர்பு இணைக்கப்பட்டுள்ளது. பிரிவு 33H என்பது ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மற்றும் செயற்பாடுகள். அரசியலமைப்பின்படி சர்வதேச சட்டம், வழக்கம் அல்லது பயன்பாட்டால் ஜனாதிபதி அங்கீகரிக்கப்பட்ட அல்லது செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலையும் செய்வது ஒரு நிர்வாக ஜனாதிபதியின் அரசியலமைப்பு செயல்பாடாகும். சட்ட யதார்த்தம் பிரிட்டனில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் 25வது ஆண்டு விழாவிற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு கிடைத்த போது லார்ட் ஸ்வராஜ்பால் அரச தலைவராக அவர் பங்கேற்பது அரசியலமைப்பின் பிரிவு 33 கீழ் சர்வதேச ராஜதந்திர உறவுகளை வளர்ப்பதற்கான அதிகாரப்பூர்வ செயற்பாடாகும். அத்தகைய அதிகாரப்பூர்வ வருகைக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்துவது சட்டபூர்வமானது மற்றும் நீதிமன்றத்தில் துஷ்பிரயோகம் என்று வாதிட முடியாது. இரண்டாவது, பொது சொத்து சட்டம் மற்றும் மென்ஸ்ரியா பசறிவு. இந்த வழக்கு 1982 ஆண்டின் 12ஆம் எண் பொது சொத்துக்களுக்கு எதிரான குற்றச்சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டது. சட்ட அடிப்படை சட்டத்தின் பிரிவு 5 கீழ் ஒரு குற்றத்தை நிரூபிக்க நிதி தவறாக மற்றும் நேர்மையற்ற நோக்கத்துடன் நேர்மையற்ற துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும். அதாவது குற்றவியல் சட்டத்தின் மிக அடிப்படையான தேவை ஆண்கள் குற்றவாளி மனம் இருக்க வேண்டும் என்றும் சிஐடி வாதம் சரிகிறது. இதனால் அதாவது என்று சொல்லப்பட்டாலும் இந்த சிஐடியின் வாதம் இந்த வாதத்தின் மூலம் சரிகிறதாம். இது ஒரு அதிகாரப்பூர்வ வருகை என்று பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய கட்டுரையில் உறுதிப்படுத்தன் மூலம் குற்றவியல் நோக்கம் பற்றிய வாதம் முற்றிலும் குப்பையாகிறது. ஜனாதிபதியின் செயலாளர் திரு சமன் ஏகநாயக்க தொடர்புடைய கோப்பில் தனியார் என்பதை அதிகாரப்பூர்வ என்று மாற்றுவது அரசாங்கத்தின் நிதி விதிமுறைகளின் படி எடுக்கப்பட்ட ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமே என்பதையும் பணத்தை திருடும் நோக்கம் இல்லை என்பதையும் இது உறுதிப்படுத்துகிறதாம். அதிகாரப்பூர்வ அழைப்புதல் மூலம் ஒரு பயணத்திற்கான நிதியை விடுவிப்பது ஒரு நிர்வாக பொறுப்பாகும் என்றும் அது குற்றமில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அரசியல் அமைப்பின் பிரிவு 12 கீழ் 1 தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு தொடுப்பு வழக்கின் அரசியல் துன்புறுத்தல் இலங்கை அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அம்பலப்படுத்தப்படுகிறது. பிரிவு 12 கீழ் 1 சமத்துவம் சட்டத்தின் முன் அனைத்து நபர்களும் சமம் சட்டத்தின் சமமான பாதுகாப்புக்கு உரிமை உண்டு என்றும் பார்க்கலாம். சரோஜாவின் விலக்குரிமை மற்றும் சட்டத்தை சிதைத்தல் முன்னாள் உயர் ஆணையர் சரோஜா சிறிசேனவும் அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டதாக பல்கலைக்கழக செயலாளரின் கடிதம் தெளிவாக கூறுகிறது. பி அறிக்கைகளின்படி 40,000 ஸ்டெர்லிங் பவுனுக்கும் அதிகமான மதிப்பீட்டை தயாரித்து செலவழித்தவர் அவர்தான். அதிகாரப்பூர்வ அழைப்புதல் இருந்த போதிலும் அத்தகைய அழைப்பை நான் காணவில்லை என்று அவர் தவறான ஆதாரங்களை வழங்கிய போது சிஐடி அவரை சாட்சியாக்கி கொழும்பில் இருந்த ஜனாதிபதி மற்றும் செயலாளரை மட்டுமே கைது செய்தது. இது அரசியலமைப்பின் பிரிவு 12 கீழ் 1 நேரடியாக மீறும் ஒரு தீங்கிழைக்கு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு என்று சொல்லப்படுகின்றது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 124 தவறாக பயன்படுத்துதல் 1979 ஆண்டின் 15ஆம் எண் குற்றவியல் நடைமுறை சட்டம் முன்னதாக சிஐடி நீதிமன்றத்தில் தனது வழக்கை முன்வைக்கும் போது இந்த சட்டத்தின் பிரிவு 124 கீழ் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவின் கையெழுத்தை பெறுமாறு கோரியது. கோப்பில் அவர் அதிகாரப்பூர்வ என்று எழுதியுள்ளாரா என்பதை கண்டறிய இது செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பயணம் உண்மையில் அதிகாரப்பூர்வ வருகை என்று பல்கலைக்கழகமே ஒப்புக்கொண்ட சூழலில் ஒரு செயலாளர் தனது சொந்த கையெழுத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ வருகையின் கையெழுத்தை ஏன் ஆய்வு செய்வார் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டிய அபத்தத்தை அட்டர்னி ஜெனரல் இப்போது எதிர்கொள்கிறார். கிறிஸ்டியன் பிரேசரின் அதிகாரப்பூர்வ கடிதம் குற்ற புலனாய்வு துறையால் புனையப்பட்ட வொலாண்டன் பி அறிக்கையின் மீதான கொடிய சட்ட தாக்குதலாகும் என்றும் பார்க்கலாம்.
பொது சொத்து சட்டம் ஒரு அரசு தலைவரின் அரசியலமைப்பு கடமை இல்லாத நிர்வாக செயல்முறை பிரிவு 33 ஒரு குற்றவியல் நோக்கம் மென்ஸ்ரியா மற்றும் ஒரு குற்றவியல் வழக்கு ஆகியவற்றை தவறாக பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வழக்கை இட்டுக்கட்டுவதற்கான ஆபத்தான அரசியல் சதி இப்போது சட்டத்தின் முன் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பார்க்கலாம். இந்த வழக்கு இல்லாத வழக்கை ஏப்ரல் 29 அன்று உயர் நீதிமன்றத்தின் முன் குப்பை தொட்டியில் செல்வது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திற்கும் இந்த பொய்யான வழக்கை உருவாக்கிய புலனாய்வாளர்களுக்கும் பெரும் அரசியல் மற்றும் சட்ட இழப்பீடுகளை செலுத்த வேண்டி இருக்கும் என்பது உறுதி. அதாவது இந்த வழக்கில் ரணில் தரப்பு வைக்கப்படுமானால் மிக 1000 கோடி கூட அங்க கிளைம் பண்ணி ஒரு நஷ்டஈட்டு வழக்கை தொடரலாம். இதுதான் நாம் இங்க கொண்டு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சமன் ஏக்கநாயக்க அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி என்று சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அவர்களும் சொல்லி இருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை சந்திரிகா அவர்கள் பாய்ந்தார். சமன் ஏக்கநாயக்க அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அப்பால் ஒரு நேர்மையானவர் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர் செயலாளர் மட்டுமே என்பதால் அவர் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருக்கிறார். இதுல ஒரு வேடிக்கை என்னவென்றால், லண்டன் சென்ற சிஐடி டீம் இது ஒரு பொய்யான அழைப்பிலிருந்து சகல ஆதாரங்களும் திரட்டி வந்திருக்கின்றார்கள். ஒரு சின்ன லீகல் பாயிண்ட், லீகல் லூஸ் தான் இங்க வந்திருக்கின்றது. இதான் நீங்க வழங்கிக் கொள்ளுங்க. இந்த மாயத்தை, அதாவது ஏற்கனவே எடுக்கப்பட்ட சாட்சிகள், ஆதாரங்கள், ஆவணங்கள், சரோஜா முன்னாள் பிரிட்டனுக்கான தூதுவர் சரோஜினி போன்றவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட சாட்சியங்களின் படி அது அழைப்புதல், இவருக்கு ஜனாதிபதிக்கு பொய்யான அழைப்புதல் என்றே வந்திருக்கின்றது. இப்போது சற்று நொடிகளில் சற்று வேளைகளில் அவை ஒரு சட்டபூர்வமாக அழைப்பாணையாக மாற்றப்பட்டிருக்கு. இதான் பாயிண்ட், இதான் சட்டம். செஞ்சிட்டானுங்களா? செஞ்சிட்டார்கள். அழகாக தெளிவாக சுத்தமாக செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு தோற்கடிக்கப்படுமானால் ரணில் தரப்பும் சமன் ஏக்கநாயக்க தரப்பும் மிக அதிகமான நஷ்டஈடு கோரி சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கும் சிஐடி திணைக்களத்துக்கும் லஞ்ச ஊழல் திணைக்களத்துக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு வழக்கொண்டு கையாளப்பட போகின்றது என்பதையும் நாம் இங்கு சொல்லி வைக்கின்றோம். சரோஜா சிறிசேன அவர்கள் உண்மையை தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போதைய முன்னாள் உயர்ஸ்தானிகர் அம்பாசிடர் சொன்ன கருத்து சரி என்றால் இப்ப சொல்லுவது பிழையானால் உடைக்க போகின்றார்கள். சட்டவாதம் தூள் கிளப்ப போகின்றது. பார்க்கலாம். ஏப்ரல் 29 அன்றே இந்த வழக்கை எடுக்கலாமா இல்லையா, இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கின்றதா என்பதை 3 அட்வார் நீதிபதிகளும் தீர்ப்பளிப்பார்கள் என்று பார்க்கலாம். அந்த வழக்கு அன்றே ஏப்ரல் 29 அன்றே தூக்கி எறியப்படுமானால் நாட்டில் மிகப்பெரிய, அதாவது முகாந்திரம் இல்லை என்றால் இந்த வழக்கு எடுக்கப்படாது என்பதே எனது வாதம். மீண்டும் சொல்லுகின்றேன், இப்பதானே ஃபர்ஸ்ட் வழக்கு போகுது, 3 அட்வார் ஜட்ஜ்மெண்ட்ல முன்னுக்கு போகுது உயர் நீதிமன்றத்தில், கொழும்பு உயர் நீதிமன்றத்தில். இந்த வழக்கு போகின்ற போது ரணிலின் தரப்பு சட்ட விவாதங்கள் எடுக்கப்படுகின்ற போது அதில் முகாந்திரம் இல்லை என்றால் வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படும் என்பதையும் நாம் இங்கு தெளிவாக சொல்லுகின்றோம். பார்ப்போம். ஏப்ரல் 29 அன்று வரையும் பொறுத்திருப்போம். ஒரு உண்மையா ஒரு தற்பொழுது நடக்கின்ற ஒரு லீக்கலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.